ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பேரடைஸ். இது 2023 வெளியான ஒரு ஜெர்மன் சைஃபை மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஏஜிங் கான்செப்டை சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்துருக்கிறாங்க. அதாவது வந்து ஏஜ் கம்மியாக உள்ளவங்க முதுமையாக உள்ளவங்கள்ட்ட ஏஜை விற்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப அருமையான கான்செப்ட் இது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜிங் கான்செப்டை எடுத்து பண்ணக்கூடிய கம்பெனி பேர் வந்து ஏஆன். இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக இறந்து போகக்கூடிய சயின்டிஸ்ட்டை காப்பாற்றணும், நிறையா டெக்னாலஜி தெரிஞ்சவங்களை காப்பாற்றணும், பெரிய பெரிய அறிவாளிகளை காப்பாற்றணும், அதுக்காக தான் இந்த கான்செப்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது முழுக்க முழுக்க பொய். இதனால் பயனடைகிறவங்க யாருன்னா, பணக்காரவங்க தான் பயனடைகிறாங்க. முதுமையாக உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இளமையாக உள்ள ஏழைகள்கிட்டேருந்து பணத்தை கொடுத்து வாங்கிடுறாங்க. ஸோ பணக்காரவங்க ரொம்ப இளமையாகிடுறாங்க. இந்த ஏஜை கொடுத்த ஏழை ரொம்ப இன்னும் முதுமையாகிடுறான். சின்ன வயசுலேயே வந்து இளமையான வயசுலேயே முதுமையாகிடுறான். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ராங்காக தான் போயிட்டுருக்குது. இப்போ இந்த கம்பெனியில் ஏஆன் கம்பெனியில் நம்ம ஹீரோ வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. வருஷம் வந்து அவர் வந்து எம்ப்ளாய் ஆஃப் த இயர் வாங்குறாரு. அதிகமான மக்களை வந்து அவர் சேல்ஸில் பிடிச்சி கொடுக்குறாரு அந்த கம்பெனிக்கு. நம்ம ஹீரோயினும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் என்னென்னா, ஹீரோயின் வாங்கி வச்சுருந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபயர் ஆயிடுது. ஃபயர் ஆனவுடனே இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ஃபயருக்கு உண்டான ரிட்டனை கொடுக்க மறுக்கிறான். ஏன்னா அது வந்து ஒரு செயற்கையான ஃபயர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அதிக கடனுக்கு மூழ்கிடுறாங்க. அந்த கடனை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்க அந்த ஏஆன் கம்பெனி வந்து இவங்களோட ஏஜிங்கை வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு பேங்க்கு டார்ச்சர் பண்ணுறனால ஏஆன் கம்பெனி மூலமாக ஹீரோயினோட ஏஜை வந்து பறிக்கப்படுது. ஸோ ஹீரோ ரொம்ப கடுப்பாயிடுறாரு. அவர் வேலை செய்கிற கம்பெனிலேயே அவர் கண்ணு முன்னாடியே தன்னோட மனைவிக்கு வந்து ஏஜ் எடுக்கப்பட்டனால, அதுவும் 40 இயர்ஸ் எடுத்துடுறாங்க. அவங்க 40 இயர்ஸ் பேக்குக்கு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப ஏஜ் ஆகிடுறாங்க ஹீரோயின், இளமையாக இருந்தவங்க. அதனால் அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாரு. தன்னோட கம்பெனி வேலையை குட் பண்ணிவிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்களோட ஏஜை என்ன சொல்கிறாரு, ஹீரோயினோட ஏஜை நான் திரும்ப மீட்டு எடுத்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஹீரோயினோட ஏஜை மீட்டு எடுத்தாரா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறதான் மீதி கதையாக கொண்டு போகிறாங்க. இது வந்து அருமையான சைஃபை த்ரில்லராக வந்திருக்கு, ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக வந்திருக்குது. இது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதோட கான்செப்டே ரொம்ப புதுமையாக இருக்குது, ஏஜை எடுக்கிறது. ஏன்னா நம்ம டைம் ட்ராவலர் படம் பார்த்துருக்குறோம், இது மாதிரியான சைஃபை மூவி, இப்போ ஏலியன்ஸ் படம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த சைஃபையில் வந்து ஒரு புது கான்செப்டை எடுத்து, அதுவும் வந்து அது யதார்த்தத்தோடு ஒத்தி போகிற மாதிரியான ஒரு ஏஜை திருடுற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தனால படம் நமக்கு பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துடுது. அதே போல் படத்தில் வர மியூசிக்ஸு, கேமரா ஒர்க்கு எல்லாமே உலகத்தரமாக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனால் படத்தில் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவராலும் ரசிக்கக்கூடிய ஒரு படம். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.